ஸோ ஹாய் கைஸ், இந்த வீடியோ என்ன பார்க்கணும், நானும் அவங்களை அபிமன்யு பேசுகிறேன். நீங்கள் கிராணி 2ல் கிராணி சாப்டர் 2ல் ஒரு கலவரமே சூப்பர் கலவரம் நான் நடத்தி ஒரு சூப்பராக விட போகிறேன். எப்படின்னா இந்த கிளவி 4 முடி வச்சுட்டு நம்ம டெய்லி வச்சுட்டே இருக்கோம். சின்ன பிள்ளைங்கன்னா கேர்ஃபுல்லாக இருப்பிடுங்க, கேர்ஃபுல்லாக அந்த கிராணியை அடிங்க. ஏன்னா இந்த கிராணி நம்மளை அடிச்சு விட்டுரும், அதுக்குள்ளே நம்மளை அடிச்சு விட்டுருவோம் அந்த கிராணி. அதான் சொல்கிறேன், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக விளாடுங்க. அதுக்கு முன்னாடி இங்கே தான் இருக்கு நானும் உங்களை அபிமன்யு பேசுகிறேன். மாண்டுட்டேன் அப்படியே அப்படின்னா மாற்றிக்கிட்டே தான் என்ன பண்ணுறது. இங்கே போன டைம் வச்சுருந்தாங்க அதோ, ஆனால் இதை எப்போயாவது இருக்காத நானே விளாடுவேன். எப்படினாலும் அப்படி விளாட்னாலும் எனக்கு ஒன்றுமே கிடைக்க மாதிரி. ஆனால் அதுலேயும் ஒன்று இந்த கிராணி வந்து என்னை அடிக்குவான். ஆனால் மைனம் பண்ணும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக விளாடணும். ஆனாலும் நம்மளுக்கு 2 வந்துருச்சு. நம்ம காலை வச்சு விட்ருக்கோம். இப்போ என்ன பண்ணியிருக்குன்னா, ஆனால் காணி நம்ம உன்னை சும்மா விட மாட்டேன் வான்னு கனவுலேயே இது பண்ணுறாங்க. நம்ம சாப்டர் 2 கொண்டு இன்றைக்கி டுமால்டு நீயா நானான்னு பார்க்க, நானியா இதான்னு பார்க்க. எப்படினாலும் இங்கே இப்படி வந்தால் இருக்குன்னு எனக்கு தெரியும். அதனால நான் ஒரு சூப்பரான ஐடியாவோட ஒன்று என்னன்னா, இங்கே ஒரு பாக்ஸுக்கு இருக்கு. அப்புறம் இந்த தண்ணியை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணணும். அதுக்கு முன்னாடி தொடர்ந்து இந்த சாரியை நிறுத்தல. ஆனால் நம்மளுக்கு கீ வேணும், வெப்பன் கீ. அது எங்கே இருக்குது, அது எங்கே போய் நான் தேட. இதை தானே ரொம்ப பெரிய அப்படின்னு சொல்லிட்டு நான் வாட்டுக்கு அதுக்குள்ளேயே இருந்தேன். எதுவே நீ ஒரு கலவரமே எனக்கு பண்ணல, ஆனால் கலவரத்துக்காக அப்படின்னு இல்லை. என்ன பண்ணாலும் ஒரு விஷயத்துக்காக பண்ணு. ஆனால் என்ன நம்மளுக்கு இந்த கிராணி தான் ரொம்ப தொல்லை கொடுக்கும். இப்போ வந்துருச்சுல, நீ எங்கே போனாலும் நான் வருவேன் அங்கே அப்படிங்கிற மாதிரி முன்னாடியே வருது பேர். அந்த கிராணி எங்கே போனாலும் நான் வந்துருவேன்னு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த கிராணினா இங்கே தான் போன டைம் லாஸ்ட் டைம் கன்று கிடச்சிச்சு. அந்த கன்று நான் தேவை போகிறேன். அது வெப்பன் கீ போடு வெப்பன் கீ கிடச்சிக்கு நம்மளுக்கு தானாக வந்து மாட்டிருக்கு. இந்த வெப்பன் கீ எடுத்துக்குவோம். அதுமாதிரி அந்த கிளவு எதுன்னு பார்த்துக்குவோம். பட்டம் போட்டோங்க, தள்ளி 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 என்ன எப்பாட ஒரு வழியாக வந்தேங்க. என்ன வேலை இங்கே வந்தேன். ஏன்னா இந்த கிராணி என்ன பண்ணிடு எப்போட தப்பிச்சேன். இதுக்குள்ளே ஏதாவது இருக்கு, இதுக்குள்ளே என்னமோ இருக்குங்க. கையில் வச்சுக்கோ, என்னமோ தெரியல. சரி விட்டுருவோம். நம்மளுக்கு வெப்பன் கீ கிடச்சி, அதுக்கு நம்ம கீழே போய்க்குவோம். எங்கே போனாலும் ட்ராப்பு இங்கே தானே எங்களை பார்த்தோம். பொடி ஷாட்கனி நம்மளுக்கு ஷாட்கன் வந்துருக்கு. அது கிளவியே வா கிளவி வா உன் பொக்க பள்ளியா தெரியும். அதுக்கு முன்னாடி ஒன்று நான் அடிக்க பாரு. ஐஹிவா உன் பள்ளி உடஞ்சிரும். நான் ஒரு டிப்பாக்கி வச்சுருக்கேன்.
ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ வா 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 வா. என்ன கிளவி வர மாட்டேங்குது ஐசின்னு சொல்லிட்டு. என்ன பயமா கிளவி. இப்போ பாரு, இந்த கண்ணோட விட்டுட்டு நான் இந்த வீடியோ முடிச்சேன். இந்த வீடியோவை சும்மா இதுக்காக இந்த ஷார்ட் இது வரைக்கும் எடுத்துலாம் பார்த்துருக்கவே மாட்டீங்களே. அதுக்குடா போன வீடியோவிலே நம்ம ஒரு இதை வச்சு இது பண்ணியிருப்போம். இன்னைக்கு எப்படின்னா இந்த ஷார்ட் கண்ணை வச்சு இந்த கிளவியை சுடுறது. கிளவியே நம்ம கண்ணு எங்கேயும் உண்டுச்சு. நம்ம அது குறி வச்சா நம்மளுக்கு அது குறி வைக்குது. பார்த்தா உங்களுக்கு தெரியலையா? அந்த கிளவி ரொம்ப மோசமாக இருக்குது. அந்த மோசமான கிளவியை நான் என்ன பண்ண GTA 5 இருக்குது அந்த கிளவி. நான் கொஞ்சம் பார்த்துருக்கேன் வீடியோவில். ஏன்னா இங்கிட்ட நான் அந்த கிளவி அடிக்கும் போது முடிச்சு எங்கிட்டு இங்கிட்டு என்னது எடுக்க முடியல. தச்சு பக்கப்படி கிளவிய நம்ம என்ன பண்ணாலும் நம்ம டே 4லையாவது அடிக்கணும். அந்த கிளவி அடிக்க அதோட என்னோட டார்கெட் அதுதான். அதை அடிக்காமல் விடக்கூடாது. அதனால நீங்கள் போய் தோன்றுட்டு நம்ம அங்கே தான் பண்ணுவோம். அந்த ஷார்ட்கன்னு அது மேலே தான் எப்படினாலும் கிளவி அடிக்கும் போது இங்கே தான் கிளவியே பக்கத்தில் கிளவியே இருக்க இதோ இருக்கியா? இந்த ஏமாட்டிட்டேவே ஐசியூன்னு சொல்லிட்டு வருவேன்ல. ஆனால் உன் பொக்கப்பல்ல நான் அடித்து ஒடிச்சிட்டேன். எப்படி உன் பக்கப்பல்ல அடித்தாலும் எனக்கு தீராது. அடுத்து பற்றி அவனை அடிக்கணும். அதுக்கு ரூட் இங்கே இருக்குது. இந்த கிளவிக்கு மறைஞ்சு போச்சு. திரும்பியும் வரும். அது வரைக்கும் நம்ம புல்லட் இறக்கலாம். ஒரு புல்லட் இறக்கிட்டு கீழே போய் நம்ம என்ன பண்ணுவோம் தெரியும். அந்த பொக்கப்பல் கிளவி இருக்குல்ல, அதே மாதிரி அந்த ஒருத்தனால அவனை அடிக்க போகிறோம். அவனை காணுங்க. இருந்தாலும் ஒரு 5 hour தான் இந்த ஏமே வச்சுருக்கேன். கிளை வந்துடே போடுவேன். அது வரைக்கும் இங்கே வந்துருப்பான். அவன் வந்தாலும் சுற்றுவான் இங்கேருந்து. காணுமே, அவன் வர வேண்டானா? அவன் வரவே மாட்டேங்க. அவன் வந்தான் சுற்றிட்டு இந்த கிரானைட் எடுத்து அந்த கிளம்பி போட்டு கொடுத்துருக்கலான்னு இருக்கேன். இன்னும் வந்தாங்க. போட்டு தெளியாச்சு. அவனுக்கு போட்டு தெளியாச்சு. யாராவது வராங்களான்னு பார்ப்போம். யாருமே வரல. சரி, இந்த வீடியோவை அப்படியே முடிச்சேன். சும்மாதான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நம்ம எப்பயுமே இந்த மாதிரி வீடியோவே போடுவேன். இந்த ஷார்ட்கன் எடுத்து பை ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை